Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோல வந்து ஸ்டடி டேபிள் டெக்கார் தான் பார்க்க போறோம். ஸோ என்னோட ஸ்டடி டேபிள் வந்து நான் பிஃபோர் ஷூட்ஸ் ஆட் பண்றேன். ஸோ என்னோட ஸ்டடி டேபிள் வந்து ரொம்ப குப்பையா இப்போ ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. நான் பெருசா யூஸ் பண்ணலன்றதுனால, பட் அந்த ஸ்டடி டேபிள் இல்லைன்றதுனாலே நான் கீழே உட்காந்து வேலை பார்த்துட்டு சோஃபா மேல இல்லை லேப்டாப் மடியில வச்சுட்டு ஒர்க் பண்றேன். அது முதுகெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல இந்த இடத்த சார்ட் அவுட் பண்ணிட்டு ஒழுங்கா ப்ரொடெக்டிவா இருக்கிற மாதிரி வைக்கணும். இது வந்து ஒரு பட்ஜெட் மேக் ஓவர் தான் பண்ண போறேன். ஸோ மொத்தமாவே 1500 2000 குள்ளே அதை முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் டீடைல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோலயே சொல்றேன், ஒரு ப்ராடக்ட்டும் காட்டும் போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்படிதான் ஸ்டடி டேபிள் இருக்கு. எல்லாமே இங்க அப்படியே மேலாகவே வச்சுட்டேன். ஸோ நான் அப்பப்போ யூஸ் பண்றத ஆர்கனைஸ் பண்ணாம அப்படியே மேல வச்சுட்டேன். ஸ்கெட்ச் பென்ஸ், டைரிஸ், லேப்டாப், திங்ஸ் வாங்கினது அதெல்லாம் கூட அப்படியே மேல வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மேல வச்சுட்டேன், கிளீனே பண்ணாம. ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணலாம். இது வந்து என்னோட டிராஃப்டிங் டேபிள், பழைய டிராஃப்டிங் டேபிளோட டேபிள் டாப். ஸோ அந்த டிராஃப்டிங் டேபிள் வந்து ரொம்ப ஸ்பேஸ் எடுக்குதுன்னு நாங்கள் அவுத்து வச்சிட்டோம். அதவே நான் அப்படியே ஒயிட் போர்ட் மாதிரி யூஸ் பண்றேன். ஸோ அதையும் இங்க இருந்து எடுக்கணும். அந்த டேபிளோட லெக் எல்லாம் கீழே இருக்கு, அதையும் எடுக்கணும். என்னோட லெஹெங்காவும் அங்கதான் இருக்கு, வெட்டிங் லெஹெங்காவும், அதெல்லாம் எடுத்து ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றேன். அதுக்கப்புறம் மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாம். By the way, இந்த ஸ்டடி டேபிள் வந்து வார்ட்ரோபோடவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டல் வீடு தான், வார்ட்ரோபோடவே இருக்கிறது. ஸோ இது ஆப்வியஸா ரெண்டல் ஃப்ரெண்ட்லி டெக்கார் தான். எங்கேயுமே நெயில் போடாம தான் இதை ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு பிளான் வந்து அங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷெல்ஃப், ஹேங்கிங் ஷெல்ஃப் மாதிரி கொடுக்க போறேன். ஒரு பின் அப் DIY பண்ண போறேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் கொடுக்க போறேன். அதுக்கு மேல இருக்க பார்ட் ஃபுல்லாவே பிளான்ஸ் மாதிரி மட்டும் தான் வைக்க போறேன். ஹேங்கிங் பிளான்ஸ் அண்ட் பாட்டட் பிளான்ஸ் மாதிரி. ஸோ கீழே வந்து என்கிட்ட டெஸ்க்டாப் இல்லை, லேப்டாப் தான். கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லேப்டாப்பை மவுண்ட் பண்ண போறேன். அண்ட் கீழே மற்ற ஆர்கனைசர்ஸ் எல்லாமே இது பண்ண போறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து அந்த பெயிண்ட் பிஞ்சு வந்ததுனால அந்த இடத்துல தான் நான் பின்னப் போர்டை வச்சுட்டு அதை மறைக்க போறேன். மற்றபடி இதை பெயிண்ட் எல்லாம் அடிக்க போறது இல்லை. பிளெயின் ஒயிட் வால், நல்ல சன்லைட் வருது. இங்க இருக்க வியூவா பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ நல்ல ஒரு சன்லைட் வரும் இங்க எப்பயுமே டே ஃபுல்லா. ஸோ அதனால அதை நான் அப்படியே ஒயிட்டாவே விட போறேன். ஏரியாவும் ரொம்ப சின்னது தான். அண்ட் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இங்க வந்து சுவிட்ச் போர்டே இல்லை. இங்க எங்கேயுமே சுவிட்ச் போர்டே அவங்க கொடுக்கல. ஸோ பக்கத்துல இருக்க சுவிட்ச் போர்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த சுவிட்ச் போர்ட்ல இருந்து நான் எக்ஸ்டென்ஷன் கேபிள் கொண்டு போய் அங்க வச்சுட்டு தான் நான் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதான் அந்த ஹேங்கிங் ஷெல்ஃப். இது நான் அமேசான்ல இருந்து தான் வாங்கினேன். இதோட ரேட் டீட்டெயிலாம் ஸ்க்ரீன்ல போடுறேன். ஸோ இது வந்து இங்க மாட்டணும். அதோட இந்த ரோப்போட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் அங்கே மாட்ட போறேன். அண்ட் பின்னப் போர்டு இங்கே வரப்போகுது. அண்ட் இந்த ட்ரே மேகசின் ஆர்கனைசர்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அமேசான்ல தான் வாங்கினேன். ஸோ இந்த ட்ரே இங்கே வரப்போகுது. ஸோ தட் ஐபேடு, புக்ஸ், மேகசின்ஸ் அது மாதிரி எல்லாம் இதுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் மேலே சொன்ன மாதிரி அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஹூக் இருக்கு. ஸோ அது வந்து ஹேங்கிங் பாட்ஸுக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்பெரண்ட் எல் ஆங்கிள் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இது இன்விசிபிள் மாதிரி இங்கே மாட்டிட்டு அதுலேயும் பிளான்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபுல் பிளான்ஸ் டெக்கார் தான். அதுக்கு மேலே ஸ்ட்ரிப் லைட் வைக்கணுன்ற ஐடியா இருக்கு. ஸோ முதல்ல வந்து இந்த ஷெல்ஃபையும் அந்த ஹேங்கிங் ஷெல்ஃபையும் ஹேங் பண்ணிடலாம். ஸோ அதை ஹேங் பண்ணிட்டாலே பின்னப் போர்டு எவ்வளோ வேணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஹேங் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டல் ஃப்ரெண்ட்லினால 2 டெக்கார் தான் மோஸ்டான. ஸோ நம்ம நெயில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 அடிசிவ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் நிறைய ஆர்கனைசர்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல டேப் மாதிரி இருக்கும், அதை பிச்சுட்டு இதை ஒட்டிக்கணும். இது வந்து ஹேங்கிங் டைப் அண்ட் இது வந்து ஸ்க்ரூ டைப். ஸோ இது 2 தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹேங்கிங் ஷெல்ஃபுக்கு இந்த ஹேங்கிங் டைப் தான் யூஸ் பண்றேன். ஸோ ஏன்னா அதுக்கு ஸ்க்ரூ தேவையில்லை, அது ரோப் இருக்கு, ஹேங் தான் பண்ணணும். அதோட ரோப்பை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் ஹேங் பண்ண போறேன். ஸோ இதோட லென்த் வந்து எனக்கு இவ்வளோ கம்மி ஆகணும். அதுக்காக நான் இதை கட் பண்ணிட்டு இது பண்ண போறேன், கட்டிட போறேன் அந்த ரோப்போட. ஸோ இது கட் பண்ணி கட்டிட்டேன். பட் இதை பிரிச்சோன்னே இது பாட்டுக்கு நூலா தனித்தனியா வந்துடுச்சு. ஸோ அதை மட்டும் கட் பண்ணிடலாம். மற்றபடி ஹைட் இந்த ஹைட் தான் வேணும். ஸோ எனக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் இந்த டேப்பை முதல்ல அங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை மாட்டிக்கிறேன். ஸோ இது எதுவும் இல்லை, இது வந்து இங்கே பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுக்கோங்க, ஒரு அடிசிவ் ஸ்டிக்கர் மாதிரி. இதை பிச்சுட்டு அதில் ஒட்டிடணும். எங்கே வேணுமோ அந்த சர்ஃபேஸில் ஒட்டிடணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நிறைய பேர் ரீல்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இது விழுந்துரும் நிக்காது அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு ட்ரிக் என்னன்னா இது எப்பயுமே ஸ்மூத்தா ஒட்டுங்க அண்ட் உடனே வெயிட் ஹேங் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் ஹேங் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை இப்போ இது மாட்டணும். இது வந்து அதுக்கு கீழே கரெக்டா இங்க வர மாதிரி மாட்ட போறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் இந்த டேப் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஸ்க்ரூ டைப்ல இருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டா நம்ம இதுக்குள்ள ஸ்க்ரூ பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். பென்சில் எடுத்து லொகேஷன் மட்டும் மார்க் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். இதை எடுத்துட்டு இங்கே அந்த பின்னாடி அந்த ஸ்டிக்கர் இருக்கும், இந்த இது கீழே வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹோல் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி சென்டரில் ஒட்டிடுங்க. ஸோ எங்கேயுமே கிராக், அந்த ஏர் கிராக் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அழுத்துற இடம் வந்து அந்த ஏர் கிராக் எல்லாம் ஃபில் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிடுங்க, எங்கேயுமே அந்த ஏர் லாக் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போ இதை மாட்டியாச்சு. திரும்பியும் நான் இது இப்போதைக்கு மாட்ட போறது இல்லை, இப்போதைக்கு சும்மா தான் வைக்கிறேன். ஸோ தட் எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்க ஈஸியா இருக்கும்னு. இதை நீங்க மாட்டும் போது அந்த ஸ்க்ரூ அவுத்துட்டு இது உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் மெஷர்மெண்ட்காக சும்மா தான் வைக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பின்னர் போர்டு வந்து ரெக்டாங்கிளா பண்ணுங்க, ஸ்கொயரா பண்ணாதீங்க. ஸ்கொயரா பண்ணா நல்லா இருக்காது. ஸோ ரெக்டாங்கிளா ஒன்று ஹொரிசான்டலா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெர்டிகலா வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்க இருந்து ஒரு 5 இன்ச்சு கேப் விடுறேன். ஸோ இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் என்னோட பின்னர் போர்ட் சைஸ் வந்து நான் 16/22 இன்ச்சஸ் வைக்க போறேன். ஆல்ரெடி இந்த பின்னர் போர்டா இல்லாம ஹெட் போர்ட் பேனல் எப்படி பண்ணணும்ன்றது நான் பெட்ரூம் மேக்ஓவர் வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்க பார்க்கலன்னா அதை பாருங்க. பட் அதே டெக்னிக் தான் இங்க ஃபாலோ பண்ண போறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி பண்ண போறேன். ஸோ நான் இந்த பின்னர் போர்டோட ஃபேப்ரிக் கூட இதே தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பெட்ரூம் ஹெட் போர்டும் இதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதவே தான் ரீயூஸ் பண்ண போறேன். அண்ட் பாப் ஆஃப் கலர் எப்பயுமே ரொம்ப நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால இது பின்னர் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து எல்லா இதையும் சீல் பண்ணிட்டேன். நீங்க ஏன் இந்த த்ரெட்ஸ் தொங்குதுன்னா அந்த ஹேங் பண்றதுக்காக முன்னாடியே அங்க ஹோல்ஸ் போட்டு இதை போட்டுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எங்கேயாவது வேணும்னா எப்போ வேணாலும் நம்ம அவுத்து வச்சுட்டு இல்லை மாட்டிக்கிட்டு இல்லை வேற எங்கேயாவது வேணும்னா டிஸ்மாண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால தான் வந்து இந்த 4 த்ரெட் மாதிரி கட்டிட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே ஹேங் பண்ண போறேன். ஸோ இந்த ஹூக் தான் யூஸ் பண்ண போறேன். திரும்பியும் அந்த போர்டை வந்து நீங்க 3mm டேப் வச்சு கூட நீங்க ஒட்டலாம். பட் என்னன்னா அது சுத்தி ஃபேப்ரிக் இருக்கிறதுனால அந்த 3mm டேப் ஒழுங்கா நிக்காது. அதனால தான் நான் அந்த ஹூக் மாதிரி போட்டு மாட்டிட்டேன். ஸோ நீங்க இல்ல டபுள் சைட் டேப் தான் போட்டு ஒட்டணும்னு நினைச்சீங்கனாலும் ஒட்டுங்க. பட் ஃபேப்ரிக்ன்றதுனால ரொம்ப நிக்காது. ஸோ அவ்வளவுதான். ஸோ அடுத்து வந்து அந்த மேல அந்த பிளான் ஃபிக்ஸ் பண்றதுலாம் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அங்க மேல டாப்ல அந்த ஒரு ஹூக் மாட்டிருக்கேன்ல, ஸோ அங்கே வந்து இந்த ஒரு ஹேங்கிங் பிளான் தான் மாட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இதை மாட்ட தான் போறேன். இதுக்கப்புறமா தான் பிளான்ட் எல்லாம் வச்சு அசெம்பிள் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பெரண்ட் இது. ஸோ இந்த டிரான்ஸ்பெரண்ட் வந்து 4 ஐட்டம்ஸ் இருக்கு. நான் 2 தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா ஆல்ரெடி அங்க கொஞ்சம் தான் இடம் இருக்குன்றதுனால 2 ஐட்டம் மட்டும் தான் வைக்க போறேன். ஸோ இந்த 2 ஐட்டம் எங்க வரும்ன்றதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன். ஸோ இதுவும் அதே தான் கான்செப்ட். இந்த ஸ்க்ரூ எடுத்துக்கிறேன், இந்த ஸ்க்ரூ டைப்ல இருக்கிறது எடுத்துக்கிறேன். இது உள்ள வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம்.
இப்போ அங்கே ஃபுல்லாக ஒட்ட வேண்டியதெல்லாம் ஒட்டியாச்சு. பட் அதை 24 hours நான் அப்படியே விட்டுட்டா நாளைக்கு தான் வந்து அதில் மாட்டுறதெல்லாம் மாட்ட போகிறேன். இப்போ வந்து கீழே இருக்க டெக்கார் கீழே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ இது மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். மணக்கட்டை சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு ஒன்று மணக்கட்டை மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது மேலே தான் நான் வந்து லேப்டாப் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பின்ட்ரெஸ்ட் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்டாண்ட் தான் சொல்லணும். ஸோ அது நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன். அது எல்லாமே 1500 2000 இருக்கு. பட் எனக்கு அந்த ஒரு ஐட்டம்க்கு இப்போதைக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஸோ அதோட நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ் வந்து இந்த மணக்கட்டை. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம்னா, யூஸ்வலா வந்து லேப்டாப் வந்து டெஸ்க்டாப் வந்து ப்ராப்ளம் இல்லை, ஹைட்டா தான் இருக்கும். பட் லேப்டாப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நம்ம யூஸ்வலா இப்படி உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஐசைட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு பார்த்து ஒர்க் பண்ணால் வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ லெவல்லையாவது மெயின்டைன் பண்ணணும். நம்ம லேப்டாப்ல ஒர்க் பண்ணும்போது இப்படி தான் பார்ப்போம். ஸோ அதனால தான் வந்து ஒரு மவுண்டிங் ஹைட்டுக்காக இந்த டேபிளை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நான் திரும்பியும் ஸ்டாண்ட் வைப்பேன். ஸ்டாண்ட் வச்சுட்டு அதோட ஹைட் வந்து இவ்வளோ தூரம் வர மாதிரி மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த பென் ஸ்டாண்ட் வந்து இந்த கார்னரில் வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நிறைய சன்லைட் வரும்ன்றதுனால அந்த செடி நல்லா வரும். ஸோ அதனால அதை அந்த கார்னரில் வைக்க போகிறேன். அப்புறம் இது வந்து ஒரு அஃபர்மேஷன் கேலண்டர் மாதிரி, ஃபிளிப் டவுன் கேலண்டர், ஹியூமன்ஹுட் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கினேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இது என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. இது புதுசாக வாங்கினதில்ல. லைக் எல்லா அஃபர்மும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் டெய்லியும் ஒன்று அப்படியே சும்மா ஃப்ளிப் பண்ணி பார்ப்பேன். ஸோ இதையும் இங்கே வைக்க போகிறேன். அண்ட் இது ஒரு டேபிள் கேலண்டர், அலீஷியா அவங்கள்துலேருந்து வாங்கினது. அவங்க பிராண்ட் எனக்கு எப்பயுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த டேபிள் கேலண்டரும் வைக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் கேபிள் வச்சுட்டு வயர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணும். இப்போதைக்கு நான் அப்படியே பின்னாடி கொண்டு போய் அங்கே மேனேஜ் பண்ணலாம் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் லைட் ஃபிக்ஸ் பண்ணும். இதுதான் மேஜரான வேலை. மற்றபடி இது மாட்டுறதெல்லாம் வந்து நான் நாளைக்கு தான் மாட்ட போகிறேன். ஸோ மிச்ச ஒர்க்கும் நான் நாளைக்கே காட்டுறேன். ஸோ பை. ஹே காய், ஸோ இன்னைக்கு டே 2. ஸோ இன்னைக்கு எல்லாத்தையும் இதை அசம்பிள் பண்ணி இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம். டேப் எல்லாம் ஒட்டி 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ அசம்பிள் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு கார்டு வாங்கினேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் கேபிள் அங்கே இருக்குது. அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது அந்த வயர் அப்படியே மேலே கீழே போகாமல் இருக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கினேன். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன் கார்டு. அது வந்து இந்த 3mm டேப் இருக்கும். நீங்கள் நார்மல் டபுள் சைட் டேப்பில் ஒட்டினீங்கன்னா பெருசாக ஒட்டாது. அதனால இந்த 3mm ஸ்ட்ராங் டபுள் சைட் டேப் வாங்கிக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த கார்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேபிளை மேனேஜ் பண்ணி அங்கே கொண்டு போய் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து இங்கே கீழே இப்படி ஒட்டியாச்சு. நான் உள்டாவாக தான் ஒட்டியிருக்கேன். ஸோ ஏதாவது இந்த வயர் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குன்றதுக்காக இப்போ இந்த வயரை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி அந்த ஸ்கர்ட்டிங்கோடவே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு சைட் பிச்சுட்டு இப்படி ஒட்டிடுங்க இந்த இதோட. அண்ட் இன்னொரு சைட் பிச்சுட்டு செவத்தில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ இந்த வயரை இதுக்குள்ளே இப்படி சொருகிட்டிங்கன்னா ஸோ இது நிற்கும். இது அங்கங்கே அப்படி அப்படியே ஆடாது. ஸோ இது பாட்டுக்கு நின்றுக்கும். அங்கே எக்ஸ்டென்ஷன் கார்டு ஒட்டியாச்சு. அண்ட் அந்த ஃபுல் லைனையும் வந்து அந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டியாச்சு. அண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா வயர் இருக்குது. அதை அப்படியே அங்கே ஒட்டிட்டு அங்கே ஃப்ளக் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப வயர் இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ இங்கே என்னென்னலாம் மாட்டினமோ அதை தான் அந்தந்த இடத்துல மாட்டிடலாம். ஏன்னா கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் ஆனதுனால நல்லாவே ஒட்டி இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் மாட்ட போகிறேன். ஸோ இது ரெண்டையும் இங்கே மாட்டியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா செட்டப்பும் முடிஞ்சிடுச்சு. மேலே அங்கே வச்சாச்சு. இங்கே இந்த டேபிள் அண்ட் இந்த மேகசின் ரேக்கு அண்ட் கீழே இருக்கிறதெல்லாம் அசெம்பிள் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் ஸ்டைலிங் அண்ட் அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆக்சிடென்ட் கைஸ், செடியவே கீழே தள்ளி விட்டேன். ஸோ திரும்பி இதை எடுத்து ரீப்ளான் பண்ணணும். பட் மற்றபடி அங்கே ஒரு செடி அழகாக செட் ஆகிடுச்சு. அங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுட்டேன் அண்ட் அங்கே ஒரு ஜெயிட் பிளான்ட் வச்சுட்டேன். ஸோ இதை நான் இந்த செடியை திரும்பியும் நான் செட் பண்ணிட்டு வரேன்.
இந்த குட்டி இதில் வந்து நான் இந்த பென்னி வாட் செடியை பிளான் பண்ணிட்டேன் குட்டியாக. இது இப்போ பார்க்க இப்படி கச்சமுச்சன்னு இருக்கும், ஆனால் இப்போ நான் ரீபிளான் பண்ணதுனால அப்படி இருக்குது. ஆனால் இது ரொம்ப அழகாக க்யூட்டாக வளரும். ஸோ லைட் வந்து இந்த மாதிரி லைட் வாங்கியிருக்கேன். இது வந்து கார்ட்லெஸ் லைட்டு. நான் ஃபஸ்ட்டு எல்இடி லைட் போடலான்னு நினச்சேன், பட் வயர் அங்கேருந்து இங்கே வர முடியாது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் மேலே ஒட்டிட்டு, அண்ட் இந்த இடம் வந்து மேக்னெட். ஸோ இப்படி மேக்னெட்டில் ஒட்டிடுது. இதெல்லாம் மேக்னெட் கிடையாது, கரெக்டாக அவங்க மேக்னெட் சிம்பிள் எங்கே போட்டிருக்காங்களோ அந்த இடம் மட்டும்தான் மேக்னெட். ஸோ மேலே வந்து லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அண்ட் இந்த பிளான்ஸ் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லேப்டாப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஹை லெவலுக்கு மேலே இருக்கணுன்றதுனால நான் இன்னொரு ஸ்டாண்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டாண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல், நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இது இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று என்னென்னா, இது இப்படி வைக்கும் போது லேப்டாப்பில் இருக்க கீபோர்டு யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா கீபோர்டு இருக்கணும். எனக்கும் எக்ஸ்ட்ரா கீபோர்டு, இந்த நார்மல் கீபோர்டு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும், லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால நான் இதை மவுண்ட் பண்ணிட்டு நான் அந்த கீழே இருக்க கீபோர்டை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃபைனலாக இந்த மேக் ஓவர் முடிஞ்சிருச்சு, அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது. ஸோ இந்த ஃபுல் செட்டப்பு, இந்த பிளான்ஸு, நேச்சுரல் என்னமோ தெரில, அந்த பிளான்ஸ் ஆட் பண்ணால் மட்டும் அந்த இடமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளான்ஸு. நீங்களும் கூட எது பண்ணலனாலும் அங்கே ஒரு 2 பிளான்ட்டை வச்சு பாருங்கள், அது மட்டுமே போதும் அந்த இடத்துக்கு. ஸோ அந்தளவுக்கு பிளான்ஸ் வந்து அந்த இடத்த ரொம்ப லைவ்லி ஆக்கிடும். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்தோடனே என்னோட இடமும் ரொம்ப ரொம்ப லைவ்லி ஆன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப ப்ரொடெக்டிவா ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே. ஏன்னா இந்த செட்டப்ல இங்கே விட்டு எந்திரிச்சு போகணும்னு எனக்கு தோணாது இதுக்கு மேலே. இந்த லைட்டை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த லைட் வந்து இங்கே ஆன் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்லைட் பண்ணால் மாறும். ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஸோ அப்படியே மாற்றிக்கலாம் நம்ம. அண்ட் நீங்கள் கர்டன்ஸும் நான் மாற்றிட்டேன். திறந்து விட்டோன்னு பாருங்கள், காற்றுக்கு நல்லா காற்று வரும். இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குன்றதுனால மட்டும்தான் நான் ஜன்னலை சாத்தி வைப்பேன், பட் நல்லா காற்று வரும் எப்பயுமே. ஸோ ஒர்க் பண்ணும் போதுலாம் எப்பயுமே திறந்து தான் இருக்கும். ஸோ இது நான் பிளான் பண்ண மாதிரியே பட்ஜெட்குள்ளே தான் வந்தது. பட் நான் கால்குலேட் பண்ணி எவ்வளோ பட்ஜெட் என்னன்றதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இங்கே போடுறேன். பட் மேக்ஸ் டு மேக்ஸ் 1500லேருந்து 2000 வரைக்கும் தான் வர மாதிரி பார்த்தேன். அண்ட் ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த ரூமோட மேக் ஓவர் பார்க்கணும், இல்லை வேறு இந்த ஏரியாவோட மேக் ஓவர் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்ச். இந்த ஸ்டடி ரூம் மேக் ஓவர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது குட்டி ஸ்டடி ஏரியா, நீங்கள் ஹாஸ்டலில் இல்லை வீட்டில் எங்கே வேணால் இந்த மேக் ஓவரை பண்ணலாம். இது ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும், ரொம்ப கச்சமுச்சன்னு எதுவும் இல்லாமல். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ அகேன். கிரியேட் யுவர் ஹாப்பி ஸ்மைலிங் ஃபேஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.